தமிழ் பயங்கர கோவமா நமச்சிவாயத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்போ நமச்சிவாயத்தை கிட்ட கேட்குறாரு, எதுக்காக நீ இப்படி ஒரு தப்பை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நம்ம பர்மிஷன் கேட்க போனோம்லப்பா வேலை செய்யறதுக்கு. அப்போ அங்கே இருக்கவங்கலாம் பேசிக்கிட்டாங்க, இவங்க பேச்சுலருக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான்ப்பா நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தமிழுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சுட்டு இதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றியா அப்படின்னு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ மேகனா கத்துறாங்க, நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தமிழ் கேட்குறாரு, நாங்கள் நடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் பண்ண தப்புக்கு என் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் மாமா என்ன பண்ணுவார், நமச்சிவாயம் தானே தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மேகனா கூட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் என்ன ஏமாத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணு உன்னை விரும்பினா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே என் பொண்ணுக்கு எவ்வளோ மனசு உடஞ்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என்ன விரும்பினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. ஆமாம் தமிழ், ஆமாம், உன்னை நான் விரும்பினேன், என் மனசு முழுக்க நீ தான் இருந்த தெரியுமா. அன்னைக்கு நாம் 2 பேர் ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருந்தோமே, அப்போ நீ என்ன சொன்னேன், உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சும்மா தாங்க சொன்னேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. சரி, அன்னைக்கு கோயிலில் குங்குமம் கொடுத்தீங்களே அது எதுக்கு, ஐயர் கொடுத்தாரு அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சரி, அன்னைக்கு மேடையில் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா அது எதுக்காக அப்படின்னு மேகனா கேட்குறாங்க. அங்கே ஒருத்தவங்க உங்களோட திறமையை குறைச்சி பேசினாங்க, அது எனக்கு கோவம் வந்தது, அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறீங்களா தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவமாக வருது. இல்லை தமிழ், உங்களுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேகனா. உங்களை நான் ரொம்ப விரும்பினேன், வெக்கத்தை விட்டு உங்களை ஹக் பண்ண தெரியுமா, ஒரு பொண்ணு ஹக் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இது வரைக்கும் ஒரு ஆம்பளை கூட நான் ஏறெடுத்து பார்த்ததே இல்லை, உங்களை நான் ஹக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேகனா. இல்லை, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சேன். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிங்க, இப்படியா இருப்பீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகனா சொல்கிறாங்க. நீ தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு என் பையன் என்னம்மா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறக்க போகுது, அந்த சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதையோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை ஏமாத்திட்டீங்கல்ல, இன்னைக்கு என் பொண்ணு மனசொடைஞ்சு இருக்கா, அட கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி மேகனா கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ கோவம் வந்து மேகனா அப்படியே தமிழோட ஷர்ட்டை பிடிக்க போகிறாங்க. நடுவில் சரஸ்வதி அப்படியே பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, என் வீட்டுக்காரோட ஷர்ட்டெல்லாம் நீங்கள் பிடிக்கக்கூடாது. அன்னைக்கு நான் பெங்களூர் வரும்போது இவர் தான் ஒய்ஃப்னு என்ன சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் 2 வாட்டி உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஒய்ஃப்னு சொல்லி தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மேகனா சொல்கிறாங்க. தமிழ், நீங்கள் சொல்லுங்கள் தமிழ், என் கூட அவுட்டிங் வந்தீங்கல்ல, என் கூட சாப்பிட்டீங்கல்ல, அன்றைக்கி ரவுடிங்க கூட அவ்வளோ சண்டை போட்டிங்க, அப்போது நான் கத்தியை கூட பிடிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேகனா. ஆமாங்க, கத்தியை பிடிச்சிங்க, அப்போ ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டிகிட்டு போனீங்களே, அப்போது உங்கள் கண்ணில் நான் காதலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் சொல்கிறாரு, இல்லைங்க, அது ஒரு நன்றி உணர்ச்சி தான், எங்கள் ஊருக்கு வந்திருக்க உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கணும், அதனால தாங்க நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மேகனாக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு கத்துறாங்க. ஐயோ கடவுளே, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. என் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. வா பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேகனா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டோன்னே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க, தமிழ் சரஸ்வதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ வெளியே வந்தோடனே சொல்கிறாங்க, என் பாப்பாவை எல்லாரும் சேர்ந்து இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வச்சிட்டிங்கல்ல, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பேச வராரு. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாத, நீ தான் என் பாப்பாவை ஏமாத்தின, நீ நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி சொல்கிறாங்க, அவர் எதுக்காக நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ பேசாத, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்ற திமிரில் பேசுறியா, என் பாப்பா இன்னைக்கு ஏமாந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. நீ புள்ளத்தாச்சியாக இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கிங்க என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மேகனோட மாமா வராரு. வந்து சொல்கிறாரு, என்ன ஆச்சு பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த தமிழ் துரோகி ஏமாத்திட்டான் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு, ஏதாவது மேகனாக்கு ஆச்சு, உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு. அப்போது தமிழ் கேட்குறாரு நமச்சிவாயத்துக்கிட்ட, நீ எதுக்காக இப்படி பண்ண, அவங்களோட லவ்வை அவங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அதை நீ ஏன் மறைச்ச, இப்போ அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சி தானே அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, நீ எதுக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நமச்சிவாயத்தை திட்டிகிட்டு இருக்காரு. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. என் பையன் மேலே எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோதா சொல்கிறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே காரணமே இந்த நமச்சிவாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன நடக்க போதுனே தெரியாது. அந்த மேகனா அவ்வளோ சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. உங்களை சும்மா விட மாட்டேன், என்னை ஏமாத்தினாலே அவ்வளோதான், அதுவும் என் லைஃபோடு நீ விளையாடி இருக்க, இனிமேல் உங்கள் ஒவ்வொருத்தரோட அழிவுகளமும் ஆரம்பம், இனிமேல் உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே
அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறார். இது எல்லாத்துக்குமே காரணமே நமச்சிவாயம் தான் அப்படின்னு நடேஷன் அடிக்கிற